பாண்டியன் இலவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்ற அரசனும் சங்க காலத்தில் ஒரு புகழ்பெற்ற அரசன். புகழ் என்பதற்கு புலவர் பாடும் புகழ் என்பதுதான் பொருள். ஏன்னா புலவர்களால் கவிதையில் பதிவு செய்யப்பட்டால்தான் அந்த புகழ் காலகாலத்துக்கு நிலைத்திருக்கும். அப்படி இல்லாமல் மக்கள் பாடுகின்ற, மக்கள் புகழ்கின்ற புகழ்ச்சி எல்லாம் காமியத்தின் பாற்பட்டது, அதோடு முடிஞ்சிடும். புலவர்கள் கூட பரிசில் பெறுகிறார்களே தவிர, அதுக்கு பேர் பரிசில்னு பேர். பரிசில் என்பதற்கு புலவர்களுக்கு கூலி அல்ல, பாட்டுக்கு கூலி, கூலிக்கு பாட்டு அப்படி கிடையாது. பரிசில் என்று சொல்லுவது சரியான தரத்தில் நிர்ணயிக்கப்படாதது என்பது தான் பரிசு. சரியான தரத்தில் நிர்ணயிக்கப்படாதுன்னா அந்த பாட்டுக்குள்ள அளவுக்கு கொடுக்கறதுக்கு மன்னன் நாட்டையே கொடுத்தால் கூட ஈடாகாது. ஒத்த வரைக்கும் அக்ஷர லட்சம் பெறும் அப்படியே அமைஞ்சிடும். சிலது கொடுத்ததே அதிகங்கிற அப்படியும் அமைஞ்சிடும். அதனால் பரிசில்னு அதுக்கு பேர் வச்சாங்க. கூலி என்று சொன்னால் உழைப்புக்கு தகுந்த என்ற அர்த்தம் வரும். அதனால் புகழ் என்ற சொல் இருக்கிறதே, புலவர் பாடுவது தான் புகழ். அதனால்தான் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பில் வலவன் ஏவா வான ஊர்தி எய்தினும் எய்துவ. அது புஷ்ப விமானத்தில் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்கடான். புலவர் ஒருத்தர் பாடிட்டான், அதனால் அந்த புலவன் கீழே தான் இருப்பான். புலவர் பாடப்பட்டவன் தான் மேலே போவாள். எப்போதும் ஏணி மாடிக்கு போவாதில்லை, ஏணியத்தில் இருக்கும். 5 பேர் பாடியிருக்கிறார்கள். மருதன் இளநாகனார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார், காவிரி பூம்பட்டத்து காரிக்கண்ணனார், ஆவூர் மூலங்கிழார், வடமண்ணக்கன் பேரி சாத்தனார் என்று சொன்னால் இப்போ ரொம்ப பிரபல்யமானவர்கள் சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த காலத்தில் பிரபல்யமானவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள். பாடினது லேசு பாசான பாட்டு இல்லை. மருதன் இளநாகனார் பாடுகிறார்: அரசனே, செவி அறிவுறு என்ற துறை, அதாவது காதில் ரகசியமாக அறிவுறுத்துவது. அது ரொம்ப பெரிய மனுஷங்களுக்கு புத்தி சொல்கிறது ஊரறிய சொல்லக்கூடாது, ரகசியமாக. ஆனால் பாட்டு இருக்குது, ஊரறிய இருக்குது, நாடறிய இருக்குது, இன்னமும் இருக்கிறது, 2000 வருஷத்துக்கு மேலேயும் இருக்கிறது. நீ சிவபெருமானுக்கு சமமானவன். சிவபெருமான் பூராவுக்குமா? இல்லை, அவனுடைய 3 கண்ணிலே நடுவிலே ஒரு கண் இருக்கிறது, நெற்றிக்கண், அதற்கு சமமானவன். நீ கரைமிடற்ற அண்ணலுக்கு கண் போல இருப்பது மட்டுமல்ல, 4 வகையான படைகளினாலேயும் போர் செய்து கொண்டிருக்கிறாய். அதெல்லாம் சரிதான். 4 வகையான படை, யானைப்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, தேர்ப்படை இருக்கிறது, காலாட்படை இருக்கிறது. ஒரு பெரிய அரசன் நீ. ஆனால் ஒரு அரசாட்சிக்கு மூலதனம் என்பது இந்த 4 அல்ல. ஒரு அரசாட்சிக்கு மூலதனம் என்பது தர்மம். ரொம்ப அற்புதமான பொன்மொழி தொடர். அரசாங்க அலுவலகங்களில் பூரா இதைத்தான் எழுதி வைக்கணும். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். இதுதான் பொன்மொழி. இதுக்கு மிஞ்சின பொன்மொழி ஒன்று கிடையாது. தர்மத்தின் அடிப்படையிலே அரசாங்கம் நடக்க வேண்டுமே தவிர அதர்மத்தினாலே அரசாங்கம் நடக்கக்கூடாது. இப்போ தர்மம்னா என்னன்னா சொல்கிற விளக்கம்: நமர் என கோல் கோடாது, பிறர் என குணம் கொள்ளாது. நமக்கு வேண்டியவன் என்பதற்காக நீதியை வளைக்கக்கூடாது. 2வது, இவன் தெரியாத ஆள், நமக்கு சம்பந்தமில்லாத ஆள் என்பதினாலே அவனிடத்தில் இருக்கிற நல்ல குணத்தை அழித்து விடக்கூடாது. உண்மையிலே ஏழ்மையுடையவன் போகிறான், பணிந்து வணங்கி, அரசனே எனக்கு நல்லது பண்ணணும், நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் பணிவை மெச்சி, அவன் உண்மை சொல்லுகின்ற முறையை மெச்சி, சவாஷன் தட்டி கொடுத்து, இன்னும் உனக்கு கஷ்டம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் தான் அரசன். பிச்சைக்கார பயல, சோத்துக்கு இல்லாத பயல, நான் குணத்தை ஒரு குட்டிட்டீன்னா
இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கூட முக்கியம். ஒரு நல்லவனுடைய குணங்களை குட்டுவதினாலே, நல்லவனுடைய கோரிக்கைகளை நிராகரிக்கிறதுனாலே தான் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் வருகின்றன. அது அற்புதமாக சொல்கிறான் பாருங்க. அவங்க பிறர் என குணம் கொல்லாது. நீ அவனை அவமானப்படுத்தினேன்னு நான் சொல்ல வரல, அவன் குணத்தை கொலை பண்ணிட்ட அப்படின்னா இனிமேல் அவனுக்கு அந்த குணம் இருக்காது. ஆமாம், எவன் காலில் விழுந்தால் மட்டும் எவன் என்ன செஞ்சிட போகிறான், நமக்கு ராஜாவாக இருந்தான்னா கூஜாவாக இருந்தா என்ன, அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் வாயில் வரும். நேற்று வரை பணிவின் தலைநகரமாக இருந்தவன் இன்றைக்கு அப்படி கெட்டு போயிடுவான். அதனால தான் குணம் கொல்லுதல்னு அதுக்கு வார்த்தை போட்டான். ஞாயிறன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் என்ன தன்பெரும் சாயலும் வானத்தன்ன வன்மையும். உன்கிட்ட கொடைத்தனம் எப்படி இருக்கணும்னா எதை போல் கொடைத்தனம் இருக்கணும்? மேகத்தை போல கொடைத்தனம் இருக்கணும். மேகம் என்பது வேணுங்கிற இடம் வேண்டாங்கிற இடம்னு பார்க்காது, அது பாட்டு கொட்டிகிட்டே இருக்கும். அளவு கடந்து உதவி செய்தல் என்பதற்கு மேகம் ஓமை. அதை போல் நீ வாழ வேண்டும். எத்தனை நாள் வாழணும்னா, முன்னே முதுகுடுவி பெருவிழுதிக்கு சொன்னது போல் பகுதியாற்று மணலை காட்டிலும் பல நாள் வாழ வேண்டும் முதுகுடி பெருவிழுதிக்கு சொன்னார். இந்த புலவர் புதுசாக ஒன்று சொல்கிறாரு. அவர் இப்போ திருநெல்வேலிக்காரராக இருப்பார்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரிலே காற்றால் அடிக்கப்பட்டு மணல் குவியல் குவியலாக இருக்கும். இது சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் வருது. திருச்செந்தூர் மணல் நுண்மணல்னு வருது. அப்படியே நைஸாக இருக்குமா அந்த மணல். அந்த மணல் எத்தனையோ அதை எண்ணுறாள். பகுதியாற்று மணலாவது பெருசு பெருசாக இருக்கும். அதை ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எண்ணினோம்னா ஒரு எண்ணிக்கைக்கு வந்தாலும் வரலாம். ஒரு பிடிக்கு இவ்வளவுன்னு எண்ணிக்கை இருக்கும் வச்சுக்கிட்டு அப்படி மல்டிப்ளை பண்ணி ஒரு கணக்கு போட்டாலும் போடலாம். இது பண்ணவும் முடியாது. அந்த பகுதியாற்று மணலை காட்டிலும் வழி தொகுப்பை ஈண்டிய வடுவாழ் எக்கருங்கிறார். காற்றில் அப்படி ஊதினோன்னா பள்ளம் விழும்ல, அந்த அளவுக்கு நுண்மணல். அது மலையாட்டம் குவிஞ்சிருக்கு. அந்த மலையில் இருக்கிற மணல் எத்தனையோ அந்த அளவுக்கு வாழ வேண்டும். அப்பா, இந்த புலவருடைய கற்பனை இருக்க ஒருத்தரை பாராட்டலம்னா அவ்வளோ தூரம் பாராட்டிடுவாங்க. இப்படி இருந்தால்தான் அர்த்தம். அதுக்கு நான் சொல்லும் இலக்கணங்கள் படி நீ வாழ்ந்தால் இத்தனை நாள் வாழ். தண்டமாக இருந்தேன்னா நீ வாழவே வேண்டாம்னு அர்த்தம். அதுக்கு நக்கீரர் பாடுறார். பக்கீரரும் இந்த அரசலை பற்றி பாடும்போது மட்டும், இலவந்தியை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பாடும்போது மட்டும் எல்லாருக்கும் கடவுள் நினைப்பே வருது. நக்கீரருக்கும் கடவுள் நினைப்பே வருது. நக்கீரர்னு சொன்னோடனே நமக்கு என்னமோ சங்கர் இருப்பது எங்கள் குலம் சங்கரெல்லாம் இருக்குது, எது குலம்னு அப்படிலாம் சொல்லி சிவபெருமானோடு பண்ணி திருமுருகாற்றுப்படையெல்லாம் பாடினவர் இப்படிலாம் தான் நமக்கு தோணுது. சமய பொது உடைமை உள்ளவர் நக்கீரர் என்பது இந்த பாட்டில் தெரியுது. ஏன்னா அந்த திருமாலையும் சேர்த்து முருகனையும் சேர்த்து சிவபெருமானையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. நீ கணிச்சி மணிமிடற்றோனும் அடல் வெம் நாஞ்சில்னா கலப்பை வைத்திருக்கிற பனைக்கொடியோனும் பலராமன், புல்கொடி விரல் வெய்யோனும் பறவை கொடியாக வைத்திருக்கிறவன் மகாவிஷ்ணு, பிடிமுக ஊர்தி மயிலை ஊர்தியாக கொண்டிருக்கிறவன் ஒன் செய்யோன். 4 கடவுளை சொன்னார். இந்த 4 பேருக்குள்ளும் இப்போ இது வரைக்கும் கடவுளை தான் சொன்னேன். அந்த கடவுளை போல நீன்னு சொல்ல, ஒவ்வொரு கடவுள் இடத்துலேருந்து ஒவ்வொரு குணத்தை எடுத்து வச்சா மொத்தமான கடவுள்டா நீன்னாரு. இது எப்படி பிரித்து ஒட்டுறாரு பாருங்க. சிவபெருமான் ஒடுக்கல் என்ற கிருத்தியம் செய்பவன் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அழித்தல் சிவபெருமான் அழித்தல்ங்கிற வார்த்தையே கிடையாது, தப்பு அது. சிவபெருமான் அழிக்கிறவன் இல்லை, ஒடுக்கிக் கொள்பவன். எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவன், திருப்பியும் எடுத்து விடுபவன். அதுதான் விளையாட்டு. கூற்றுத்தையே மாற்றடும் சிற்றம். கோபப்படும் போது மட்டும் சிவபெருமானுடைய குணத்திலே குற்றம் போன்ற குணம், அதாவது அழித்தல் குணம், ஒடுக்குதல் குணம், அது அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன். இன்றைக்கும் சொல்கிறோம்ல, அவனை ஒடுக்கிடுறான் பாருங்கிறாங்க. தன்னுள் ஒடுக்குதல் தெரியாது,
ஆனால் ஒடிக்கிடுவாங்க, இடுப்படிச்சிருவாங்க. அடுத்தது பலராமனுக்கு என்ன திறமை சொல்கிறார் பாருங்க, வலியுத்தியே வலிமை பலராமன். அதை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம் திருமாலுக்கு என்ன குணம்னு சொல்ல போகிறாருங்கிறது தான். புகழ் ஒத்தியே இகழுனர் அடுனை. புகழ் உள்ளவன் திருமால். ஏன்னா பகைவனாலும் புகழப்பட்ட புகழ் திருமாலுடைய புகழ். எதிரிகளை சம்கரிக்க அவர் போகும்போதே அவன் பணிஞ்சிருவான், அவன் குணம் மாறிடும். குணத்தை மாற்றி அவனுக்கு நன்மை கொடுப்பது என்பது தான் திருமாலுடைய சம்ஹாரங்களில் ரொம்ப நுணுக்கமான விஷயம். ராவணனை சம்ஹரிப்பது என்பதல்ல ராமாவதாரம், ராவண குணத்தை அழிப்பது என்பது தான் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ராவண குணம் மாறுகிறது. அவன் எதிரில் நிற்க பயப்படுகிறான். அவன் தெய்வாம்சம் பார்த்து இன்று போய் போருக்கு நாளை வார்னு சொன்னார்ல, மறுநாள் வந்தானா? வரலையே. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உள்ளடி வேலைகளை பண்ணி ஒரு அரக்கத்தனமான வேலைகளை பண்ணுகிறான். அதைப்போல் 4 தெய்வங்கள் இருந்தும் ஆங்காங்கு அவரவர் ஒத்தலின், அந்தந்த நேரங்களில் அந்தந்த தெய்வமாக ஒத்து இருக்கிறாய் நீ. அதனால் அரியம் உளவோ நினைக்கே, உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். இரவலர்களுக்கெல்லாம் அருகாதியா, எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு தான் உன் சுகத்தை பார்க்கிறாய். அடுத்தவனை திருப்தி பண்ண பிறகுதான் நீ உன்னுடைய தனிப்பட்ட சுகங்களுக்கு வருகிறாய். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. தலைகீழே இருக்குது பாருங்கள். இது தனக்கு மிஞ்சி இல்லை, அடுத்தவங்களுக்கெல்லாம் மிஞ்சப்பட்டது தான் எனக்கு. எல்லாருக்கும் இரவலருக்கு அருங்கரம் அருகாதியா, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுறான்னு எல்லாருக்கும் தானம்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஓய்வாக வந்து உக்காந்தான். அப்போ யவன நாட்டிலே இருந்து தன் கமழ் தேரல் மது வகைகள் வந்திருக்கு. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஐஸ் பெட்டியில் வைக்கல, நல்லா குளிர்ச்சியாக இருக்குமா. தன் கமழ் நாத்தனாராது, அதை பொன் கலத்தில் போட்டு, கிளாஸ் இல்லை, பொன் கலத்தில் அதை கொடுக்கறது யாருன்னா உன் தொடி மகளிர் மடுப்ப. நிறைய உடம்பெல்லாம் தங்க ஆபரணங்கள் அணிந்திருக்கிற பெண்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மகிழ் சிறந்து அதை குடிக்கிறான். ஏன்னா கல் குடிக்கிறத பற்றி ஒரு சமாச்சாரமான அந்த காலத்தில் அது ஒரு பெரிய செய்தியாகல. ஓய்வு நேரத்தில் குடித்தார்கள், நிறைய குடித்து உருண்டார்கள்னு பாட்டே கிடையாது. உண்டு ஆட்டு, கம்பன் சொல்லும்போது கூட உண்டாட்டுன்னு தான் அதை சொல்கிறான். உண்டாட்டுன்னு சொன்னால் சாப்பிட்றாங்க, அவர்கள் நடனமாக ஆடுகிறார்கள், அவ்வளோதான். உளுந்தாம் பரண்டாம் உருண்டாங்க, போதைக்கு அல்ல. வெண்கதிர் செல்வன் போலவும் குடதிசை தன்கதிர் மதியம் போலவும் நின்று நிலையர் உலகமோடுடனே உன்னுடைய புகழ் சூரியனைப் போல சந்திரனைப் போல நிலைத்திருக்க வேண்டும் என்று பாடுகின்ற அற்புதமான பாட்டு நக்கீரருடைய பாட்டு. காவிரி பூம்புற்றத்து காரிக்கண்ணனாரும் இலவந்துகை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பாடுகிறார். துணை வஞ்சிங்கிற துறை. துணை வஞ்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இன்றைய நாட்டுக்கு உலகுக்கு தேவையானது. சமாதானம் பண்ணி வைக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கணும். ஒரு நாடுன்னு சொன்னால் சமாதானத்துக்குன்னு ஒருத்தர் இருக்கணும். 2 கருத்துக்கள் வரும்போது இது சரி என்று நிலைநாட்டணும். யுத்தம் வரும்போது இன்னென்ன காரணங்களால் கூடாதுன்னு சொல்லணும். இந்த காவிரி பூம்பட்டு புலவர் தான் சொல்கிறாரு, அரசனே புகழ வேண்டும் என்று ஒருத்தன் நினைச்சான்னா திருமால் தான் அதுக்கு லாய்க்கானவர். முன்பாட்டிலையும் வந்திருக்கு பாருங்க, நக்கீரன்னு சொல்கிறார். அதை திருமாலை எவ்வளோ வேண்டுமானாலும் புகழலாம், அவ்வளவுக்கு செய்திகள். காரணம் என்னென்னா, இந்த அவதாரத்தில் புகழறதுக்கு சரியான செய்தி இல்லைன்னா அடுத்த அவதாரத்தை எடுத்துக்கலாம். 10 அவதார செய்திகள் உள்ளவன். மற்ற எந்த கடவுளாக இருந்தால் ஒரு அவதார கடவுளாக இருக்கிற ஒரு நிலையைத்தான் புகழ்ந்துட்டு இருக்க முடியும்.
மனித நிலையிலே சிவபெருமானை வச்சு நீ போட முடியாது. ஏன்னா அவர் மனிதனை எப்பாவது திருவிளையாடலில் தான் வந்துட்டு ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போயிடுவார். அப்பப்போ வர்றவர் தான் அவர். அதுக்கு பேர் அவதாரம்னு பேர் இல்லை. அவதாரம்னா கீழ் இறங்குதல். அப்படி கீழே இறங்கி வருகிறவர் பெருமான். அந்த பெருமாளை போல நீ புகழ வேண்டும் சொன்னால் திருமாலை போல இருக்கிறாய். திருமாலனுடைய புகழும் சொல்லி மாளாது. ஒரு ஆழ்வார் திருமாலுடைய புகழ் முழுதும் சொன்னவர் ஒருத்தனையும் சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர முடிச்சும் சொல்லாது. அதுபோல் உன்னுடைய புகழும் முடிக்க முடியாத புகழ். நின்னொன்று கூறுவது உடையில் உனக்கு ஒன்று சொல்கிறேன்ன அப்படிங்கிறார். உனக்கு ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். என்னன்னா, அடுத்த நாட்டை கவர வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே நீ யுத்தம் பண்ணுகிறாய். சரிதான், அதை செய், நான் தடை சொல்லவில்லை. உனக்கு மட்டுமில்லை, அதில் சில இந்த வீரர்களுக்கு நன்மை இருக்கிறதுன்னா. என்ன நன்மைன்னா, அடுத்த நாட்டை நீ கவர்ந்துட்டு வர்றதில்ல, கறந்துட்டு வரும்போது யுத்தம் நடக்குதில்ல, யுத்தம் நடக்கும்போது சில எதிரி வீரர்கள் செத்து போகிறாங்கள, எதிரி வீரர்கள் செத்தோன்னா மனைவியை செத்து போயிடறாள்ல, அந்த மனைவி அந்த குடும்பத்தினுடைய நிலம் யாருக்கு சொந்தம்? அந்த நாடே உனக்கு சொந்தமாகிடுச்சு. தனிப்பட்டவனுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? இந்த வீரர்கள் பங்கு போட்டு வாங்கலாம். இதான் நில அபகரிப்பு. வீரர்கள் பங்கு போட்டு வாங்கலாம். இறங்கு கதிர் கழனி நின்று இளையரும் கவர்க. இளையர்னா வீரர்கள். யுத்தம் முடிந்த உடனே நெருப்பு வைக்கிறாங்கள, வச்சுக்க, நைக்க, எரியும் நைக்க. நைக்கன்னா கொளுத்துதல், சுடுதல்னு. பகைவர்களை கொலை பண்ணுவதில்ல, கொலை பண்ணிக்க. இது என்ன நல்லதாக கற்றுக் கொடுக்குறாங்க நினைக்கிறோம்ல. சொல்லிவிட்டு என்னதும் எல்லாம் சரிப்பா, நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த ஊரில் கடிமரம் காவல் மரம்னு இருக்கும். காவல் மரத்தை வெட்டிட்டிங்கன்னா, வெட்டினாதான் அந்த அரசன் பணிஞ்சிட்டான், அந்த நாடு உனக்குன்னு அர்த்தம். நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணு, ஆனால் காவல் மரத்தை மட்டும் வெட்டாதேன்னார். இங்கே மேம்போக்காக இந்த பாடலை பார்த்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, காவல் மரத்தை வெட்டாதே என்று சொல்வதனாலே இது சமாதானம் கூறிய பாட்டு என்ற அளவுக்கு சொல்லுகிறார்கள். நான் வேறொரு உதாரணத்தை சிந்தித்து பார்த்தேன். அப்பா, அந்த எதிரி விட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, பண்ணிக்க. இப்போ நான் அறவில் சொல்கிறேன் அவன்கிட்ட, மாப்பிள்ளைகிட்ட, பண்ணிக்க. கல்யாண மண்டபம் பெருசாக பார்த்து கல்யாண மண்டபத்தில் பண்ணிக்க. சாப்பாடெலாம் ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு வேணால் பண்ணிக்க. சீர் சமைத்தியெல்லாம் எவ்வளோ கோடி வேணாலும் கேட்டு வாங்கிக்க. ஒன்று தாலி மட்டும் கட்டாதுன்னு. இது எப்படி? அப்போ கல்யாணம் பண்ணிக்காதேங்கிற பொருள் தானே வருது. காவல் மரத்தை வெட்டாதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால போர் வேண்டாம் என்று சொல்வதை வேடிக்கையாக மற்றதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு எது முக்கியமாக செய்யணுமோ அது வேண்டான்ட்டான். எனவே இது சமாதானம். எவ்வளோ நுணுக்கமான ஒரு புது உத்தியை கையாண்டு பாடின பாட்டு. நான் இது வரைக்கும் யாரும் அப்படி அந்த உரையை இந்த பாட்டுக்கு நினைத்து பார்க்க இல்லை. என்னுடைய உரை சரியாக இருக்குமானால் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசில் கடாநிலைன்னு ஒரு துறை, ஆவூர் மூலங்கடா இளவந்தை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பாடியது. இந்த கடாநிலை என்று சொல்வதற்கு கடவுவது, விரைவுபடுத்துவது, துரிதப்படுத்துவது. இப்போ போய் அரசன் அரண்மனையில் இருக்கிறான், புலவன் எதுக்க போகிறான், ஒரு பாட்டை பாடினா உடனடியாக பணத்தை கொடுத்தான் வந்துட்டான். அப்படிலாம் நடக்காது. அவன் அரண்மனையில் வச்சு உபசாரம்லாம் பண்ணி அவனுக்கு தங்கிறதுக்கு இடமெல்லாம் கொடுத்து தினமும் வர சொல்லி, இப்போ தினமும் இலக்கிய சர்ச்சையெல்லாம் பண்ணி அவனுக்கு விருந்துகள்லாம் கொடுத்து புத்தாடைகள்லாம் கொடுத்து அந்த பக்கத்தில் அவன் பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் ராஜமரியாதையோடு அழைத்து கொண்டு போய் இப்படிலாம் தான் நடக்கும். இது ஒரு நாளில் ஒரு இன்டர்வியூ கொடுத்து இப்படி பேசுகிற விஷயங்கள் அல்ல. இதில் அந்த ராஜாவுக்கு இந்த புலவனை ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ பணத்தை கொடுத்துட்டான்னா என்ன ஆகும்? பரிசில் கொடுத்துட்டான்னா என்ன ஆகும்? அப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு கிளம்பிடும். ஏன்?
வீட்டில் இருக்கிற தரித்திரம் அவனுக்கு நினப்பு வந்துடும். ஆஹா, நம்ம இத்தனை நாள் தங்கிட்டோமே, வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் இங்கே வந்து ராஜபோஜனம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினப்பு வரும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா பரிசில் கொடுக்காமல் நெட்டிப்பான். இது கஞ்சத்தனம் அல்ல, அவனுடைய கெட்ட குணம் அல்ல. ஆனால் புலவன் பார்வைக்கு கோபம் வந்துடும். கோபத்தினால் என்ன பண்ணுவான்னா அதை விரைவுபடுத்துவதற்காக சில செய்திகளை சொல்லுவார். சீக்கிரம் என்னை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப கோபமாகவும் சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. கொடுக்குறியா, முடியாதா, முடியாது, இது ரெண்டில் ஒன்று இப்போ சொல்லு, நீ சொன்னாலும் சொல்லாட்டின்னு நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு முடிவுரையாக ஒரு பாட்டு பாடுறேன். ரொம்ப ஆவேசமான பாட்டு. அதிலே உலகம் பூராவில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. அவனுடைய சொந்த விஷயம் மட்டுமல்ல, மனித குணத்தை நிமிர்த்துகிறான். இந்த கோணல் குணம் உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கு. இல்லைன்னு யாராவது சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்கிறா, முடிஞ்சதை முடியும்னு சொல்லணும், முடியாததை முடியாதுன்னு சொல்லணும். சரிதானே? அப்படி சொன்னால் அதுதான் தாளாண்மை, அதுதான் நட்பை வலுப்படுத்துகின்ற திறம். இப்போ பேச்ச ஆரம்பிக்கும் போதே அவன் விஷயத்துக்கு அவன் வந்தான், ஆனாலும் உலகத்துக்கு செய்தி. அதை அத்தோடு நிறுத்தியிருந்தாருன்னா ஒரு பெரிய செய்தி. இதை நம்ம கூட சொல்கிறோம், முடிஞ்சதை முடியும்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். வேறு மாதிரியாக சொல்கிறான் பாருங்கள். ஒல்லுவது ஒல்லும் என்றலும் ஒல்லுவது இல்லென மறுத்தம் இரண்டும் வல்லை இறப்போர் வாட்டல் அன்றியும் புறப்போர் புகழ் குறைபடும் வாயில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒல்லாது ஒல்லும். நடக்க முடியாத விஷயத்தை, உன்னால் முடியாத விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொல்கிற, நடிக்கிற, அதுக்கான முயற்சி பண்ணுறது போல் ஏமாத்துறியே, அதுவும் தவறு. ஒல்லாதது ஒல்லும் என்றலும் ஒல்லுவது இல்லைன்னு மறுத்தம், அது ரொம்ப கொடுமையானது. உன்னால் முடியும், பையில் பணம் இருக்குது, கொடுன்னு கேட்குறேன், அது உன்னிடம் இருப்பது உபரியானது, நியாயமாக கொடுக்கணும். அதை என்கிட்ட இல்லவே இல்லையேன்னு மறுக்கிறான். இந்த எதிர்மறை குணம் இருக்கிறதே, இது இரவலர்களாகிய எங்களை வாட்டுவதற்காக இருக்கிற குணம். அது மட்டுமல்ல, தர்மசாலிகள் என்று பெயர் வைத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய புகழை அழிப்பதற்காக, குறைப்பதற்காக ஏற்படுத்தி கொண்ட வாசற்படி, அந்த வாசல் வழியாக உங்களுடைய புகழ் ஓடிப்போய்விடும். ரொம்ப அற்புதமான தத்துவத்தை சொல்லி முடித்து, நான் இதுவரை காணாத ஒன்றை கண்டிருக்கிறேன். என்ன இதுவரை காணாததுன்னா, இவ்வளவு நாள் நீட்டித்து என்னை இங்கேயே தங்க வச்சு ஊருக்கு போக விடாமல், எனக்கு எதுவும் கொடுக்காமல், என்னுடைய வாழ்க்கையை சீர் செய்ய முடியாது இருக்கிற ஒரு அரசனை இப்போ தான் பார்க்குறேன். இந்த தொடரில் என்ன உயிர் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு அரசனை பார்த்து ஒரு புலவன் இவ்வளவு தைரியமான வார்த்தையை சொல்கிறான். இதை பக்குவமில்லாத அரசனாக இருந்தால் இந்த வார்த்தையோடு அவனை வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. பக்குவப்பட்ட மனம் இதையும் அவன் கேட்டுக்கொள்கிறான் என்றால், இலவந்தை புள்ளி துஞ்சிய நன்மாரன்தான் குணத்தினால் உயர்ந்தவனாக இருக்கிறான். இவ்வளவு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த பாராட்டா இல்லையான்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வாழட்டும்ங்கிறான். சம்பந்தம் இல்லாமல் இந்த தொடரை ஏன் சொல்கிறான்னா, ஒழுங்காக எங்களுக்கு பரிசில் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அவன் பிள்ளையெல்லாம் நாசமாக போயிடுவாங்கன்னா பொருள் அதுக்கு. நான் முனியன், எதை போலன்னா சூரியனைப் போல நான் கோபித்து கொள்ள மாட்டேன், உன்னை நான் சுட மாட்டேனுங்கிறான். வார்த்தையால் சுட்டாச்சு. அப்படியும் சுட மாட்டேன், பனியனை மடியேன். பனிக்காலத்தில் அப்படி சுருண்டுக்குவாங்கள, அதுபோல் நீ கொடுக்கலைங்கிறதுக்காக அப்படியே நான் சுருண்டும் போக மாட்டேன். என்னுடைய வறுமை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொல்கிறேன்.
எதனால் எதையும் தாங்குகிற மனம் எனக்கு வந்தது என்பதையும் சொல்கிறேன். ஒரே வரியில் சொல்கிறேன். கல் எப்படி இறுகியதோ அதைப்போல வறுமை என் வாழ்க்கையோடு இறுகிவிட்டது. கல்லை உடைக்கிறது கஷ்டம், என் வறுமையை உடைப்பதும் கடினம். கல்லை போன்றது என்னுடைய வறுமை. அதனாலே இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், கற்பு பொருந்திய என் மனைவியினுடைய குருமகளுடைய நினைப்போடு அவளை நினைத்து கொண்டே நான் போய் வருகிறேன். நீ நல்ல வாழ்நாளோடு சிறந்து வாழ வேண்டும். இப்படி கொண்டு வந்து முடித்தான். இதுக்கு மேலேயும் அந்த அரசன் தாமதித்திருக்க மாட்டான். உடனடியாக அவனுக்கு பெருஞ்செல்வம் கொடுத்து அனுப்பியிருப்பான் என்பது நிச்சயம். அவன் காலம் தாழ்த்தியதற்கு ஒரே காரணம் இந்த புலவனை பிரிய மனம் இல்லாமை என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பேரி சாத்தனாரும் பாடுகிறார். அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஓமை வருகிறது. பாட்டு பூரா வேண்டாம், அந்த பாட்டும் பரிசில் கடாநிலை தான். அதாவது எந்த புலவன் வந்தாலும் அவனை அனுப்புறதுக்கு நன்மாரனுக்கு மனசு வராதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க இயல்பு கூட அது. ஒரு ஆள் குட்டுனதும் அதை கேட்டப்புறமும் இந்த நன்மை இன்னொரு ஆள்கிட்டையும் குட்டு வாங்கியிருக்கா பாருங்க. இந்த புலவர் பேரி சாத்தனாருக்கும் அதே போல் பண்ணியிருக்கான். அவர் அந்த பரிசில் கடாநிலை சொல்லும்போது அவ்வளோ ரொம்ப நுணுக்கமான செய்தி இல்லை, ஒரு செய்தி நமக்கு முக்கியமானதாகப்படுகிறது. செல்வத்தில் உயர்ந்தவன் சிவபெருமான்களா. ஒரு அதிர்ச்சியான செய்தி நமக்கு. அவர் பிச்சை எடுக்கிற சாமி. அப்போ நீ இறந்துள்ளின்னு பாடினால காலவே புலவர், உங்கள் அப்பாவே பிச்சை எடுக்கிறாரு. அவர் இறந்துள்பவர்னு பேர் வாங்கினவர், சுடுகாட்டில் இருக்கிறவர்னு பேர் வாங்கி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆலமர் கடவுள் அன்ன நின் செல்வம்னு. இந்த தொடரை யாரும் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, திருவருணை கலம்பகத்தில் சைவ எல்லப்ப நாவலர்னு ஒருத்தர், அவர் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் இந்த தொடருடையது. அவர் அந்த இது பாடுறார், ஒரு அம்மானை பாட்டு, ரொம்ப ஒரு விஷயமான பாட்டு, அதை சொல்லிடுறார். அதில் வாரார் சிலை கலைமை மாதங்கம் அம்மானே கொஞ்சம் நாராயணன் அறியா நாதர் அருணேசருக்கு வாரார் சிலை கலைமை மாதங்கம் அம்மானே வாரார் சிலை கலைமை மாதங்கம் மாமாயின். என்ன சொல்கிறாருன்னா, அவர் வச்சிருக்கிற சிலை தங்கம். ஆமாம், மகாமேருமலையைத்தானே சிலையாக வளைச்சார். மகாமேருமலை பொன்மலை தானே. கலை தங்கம்னார், மாதங்கம். கலை மாதங்கம்னா கட்டியிருக்கிற ஆடை தங்கம்னா இல்லையே. தங்க ஆடை கட்டுறது திருமலில். மாதங்கிறது யானைன்னு ஒரு அர்த்தம். யானை தோலை போர்த்திருக்க சிலை கலை மெய் உடம்பு தங்கம்னார். அதில் தங்கத்திலே சிவருமான உடம்பு இல்லை. பொன்னார் மேனியனே, உடம்பு தங்க நிறத்தை கொண்டது. அதை போல் இருக்குதுன்னு சொன்னால் உடனே இன்னொரு பெண்ணு என்ன கேட்குறாருன்னா, அது மூணும் தங்கமாக இருக்கா? அப்போ ஆராயும் கால் எடுத்தது ஐயம்மன்றோ அம்மானே. அம்மா இவ்வளோ தங்கமாக வச்சுக்கிட்டு அவர் ஏன் பிச்சை எடுத்தார்ல? மூணாவது பெண் கேட்குறா, ரெண்டாவது பெண் கேட்குறா. பதில் சொல்ல முடியாது. இவ்வளோ தங்கத்தை வச்சுக்கிட்டு அவர் ஏன் பிச்சை எடுக்கலன்னா, ரொம்ப அழகாக மூணாவது பெண் பதில் சொன்னால், ஆராயுங்கால் எடுப்பது ஐயமன்றோ அம்மானேன்னா எடுக்கிறது பிச்சை தான்னா, பிச்சை தான், அது என்னமோ வாஸ்தவம்னா,
அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வாரா சிலை கலைமை மாதங்கம் அம்மானே ஆராயும் காலெடுப்பது ஐயம்மன்றோ அம்மானே அன்னம் அறியார் எடுப்பது ஐயமோ அம்மானே. அன்னம் அறியாதவர்கள் சோத்த அறியாதவன் பிச்சை எடுக்காமல் என்ன பண்ணுவான்னா, அவர் இன்றைக்கி சோத்த அறியாதுன்னா அங்கே அன்னம் என்பதுக்கு என்ன பண்ணால் பிரம்மன் அர்த்தம். பிரம்மனாக இருந்து அவள் பார்க்காதவள். ஆக இவளுக்கு பதில் சொல்லாமலே ஆச்சு. அன்னம் அறியாதவர்னு சொல்லியாச்சு, பிரம்மன் அறியாதவர்னு சொல்லியாச்சுங்க. அப்படி பொருள் புரிந்து கொண்டார். இந்த பாட்டு தான் அதுக்கு மூலம். அதுக்காக சொல்ல வந்தேன். ஆலமர் செல்வன் அன்ன நின் செல்வம் என்று பாராட்டுவதாக இலவந்தை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பாராட்டுவதாக வருகிறது. ஒரு காணப்பேர் தந்த உக்கிரப்பிரவிடுதி, காணப்பேர் கடந்த உக்கிரப்பிரவிடுதி, 2 பெயர்களில் ஒருத்தர் குறிப்பிடுகிறார். யூஎஸ்ஆ ஒருவரே 2 பேரும் ஒரு ஆள் தான் சொல்லுகிறார். வையாபுரி பிள்ளை காணப்பேர் கடந்த உக்கிரப்பிரவிடுதி என்று ஒரு அரசன் இருந்தான், கணப்பேர் தந்த உக்கிரப்பிரவிடுதின்னு ஒரு அரசன் இருந்தான். இங்கே துஞ்சியன்னு சொன்னாலும் அந்த ஊரில் போர் செய்து மாண்டன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த தந்த கடந்தன்னா என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வேறொரு மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். கடந்தன்னா அவனை ஜெயிச்சவன் அர்த்தம். தந்தன்னா ஜெயித்த உடனே அவனுக்கே அந்த நாட்டை கொடுத்துட்டான். நம்முடைய பழைய மன்னர்களுடைய போர்கள் எல்லாம் வெறும் நாடாசை கொண்டு ஊர் பிடிக்கும் வேட்கையிலே வெறியிலே செய்த போர் அல்ல. ரொம்ப நாள் போர் பண்ணலன்னா எங்கேயாவது பக்கத்தில் போய் தன் வீரத்தை காட்டணும்னு. சங்கீதத்தான் சும்மா இருக்கும்போது அதுக்கு கச்சேரி கிடைக்கலங்கிறதுக்காக சும்மா இல்லாமல் அப்பப்போ பாடி பார்த்துக்குவாள்ல, அதை போல் கதை இது. வீரத்தை அப்படி அலசி போட்டு பார்த்துக்கிற போராக அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல போர் பண்ணுவான். போர் பண்ணி முடிஞ்சுன்னா ஐயோம்மா அவன் தோற்று போலவன், சரி நீயே வச்சுக்கிட்டான்ட்டு வந்துடுவான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விளையாட்டுவான். அதைப்போல் அரண் பல கடந்த முரண்கொள் தானே வழுதி வாடிய என தொழுது இன்று மண்ணையில் உடையார் போல என்ற ஒரு தொடர் ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை காட்டுகிறது. நற்றினியிலே உதாரணத்துக்காக வருது. இந்த உக்கிரப்பிரவிடுதின்னா ராசசூயம்பேட்ட பெருநக்கிள்ளியினுடைய நண்பன் திருக்குறள் அரங்கேற்றம் இவனுடைய காலத்திலே நடந்தது என்பதாக ஒரு கதை உண்டு. திருவள்ளுவர் மாலையிலேயும் உக்கிரப்பிரவிடுதியே ஒரு பாட்டு பாடுகிறான். நான்மறையின் மெய்ப்பொருளை, திருக்குறள் என்பது 4 வேதங்களுடைய சாரம்னு அவன் தான் பாட்டு பாடுகிறான். அகநானூற்றை தொகுப்பித்தவன் என்று இவனை பற்றி ஒரு கருத்து உண்டு. அந்த காணப்பேர் என்ற ஊர் என்பது காளையார் கோயில் என்று வைத்துக்கொள்ளணும். அதில் இருந்த ஒரு அரசன், யாரை இவன் வென்றான்னா வேங்கை மார்பன் என்ற ஒருவன் அங்கே அரசனாக இருந்தான். அந்த வேங்கை மார்பனுக்கு என்ன பழக்கம்னா, எங்கே போனாலும் ஒரு கோட்டையை கட்டிடுவானா ஊரை சுற்றி. அது என்னதுன்னுடுவாங்க. அதுபோல் காளையார் கோயிலில் கோட்டையை கட்டினோடனே இவன் போய் அதை கோட்டையை அழித்து அதை கைப்பற்றினான். அவன் கெஞ்சி கேட்ட உடனே சரி நீயே வச்சுக்க என்று கொடுத்தான் என்பது ஒருவர் என்று சொல்வதற்கு கணக்கு இல்லை. அது வேறு வேறு அரசன் சொன்னால் கடந்தவன் ஒருவன் கொடுத்தவன் ஒருவன் என்பதாக 2 பேரை வச்சுக்கணும். ஔவையார் இந்த அரசனை காணப்பேர் இருந்த உக்கிரப்பிரவிடுதி பாட்டு பாடுகிறார். இதுவும் ஒரு அதிசய நிகழ்ச்சி. 3 அரசர்களும் உடன் இருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த சேரன், பாண்டியன், சோழன் 3 பேரும் உடன் இருந்தார்கள். சேரன் மாரிவெண்கோ, பாண்டியன் காணப்பேர் கடந்த உக்கிரப்பிரவிடுதி, சோழன் ராசசூயம்பேட்ட பெருநக்கிள்ளி. இந்த 3 பேரும் இருந்தார்கள். முன்னே 2 பேர் இருந்ததுக்கு பார்த்தோம்ல, அது உறையூரில் நடந்தது, உரந்தையில் நடந்தது. இது எந்த ஊரில் நடந்ததுன்னு தெரியல, ஆனால் 3 பேர் இருந்தார்கள். வரலாற்று அதிசயமான பாட்டு தான் இது. அதாவது 3 பேரும் அப்படிலாம் ஒற்றுமையாக இல்லைன்னு நான் சொல்ல வரல, பல காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அதை ஒருவர் பாடினது இது, அதுவும் ஔவையார் பாடினது. அது ரொம்ப சிறப்பானது. அதிலே
நீங்கள் ஒருங்க இருக்கிறீர்கள். 3 பேர் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முத்தி போல ஒன்றாக இருக்கிறீர்கள். 3 பேரும் நெருப்பு. தனித்தனியாக பார்த்தா தனித்தனி நெருப்பு. 3 நெருப்பு ஒன்றா இருக்குங்க. 3 நெருப்புன்னு சொல்கிறது எந்த இடத்துல வருது? வேள்வியிலே முத்தின்னு வருது. ஆகனீயம், கார்கபத்தியம், தட்சிணார்க்கனீயம் என்று 3 நெருப்புகள் உண்டு. இல்லை, கார்கபத்தியம் என்பது கிரகஸ்தாசிரமத்தவர்கள் நித்தியமாக செய்யக்கூடிய வேள்வி. இந்த 3 வேள்விகளும் ஒரு இடத்திலே நடந்தது போல, வேறு வேறு இடத்துல நடக்கிற வேள்வி ஒவ்வொரு காரணத்துக்காக நடக்கிறது. அதுபோல் வேண்டீர், நீங்கள் இரவலர்க்கு அருங்கலம் அருகாதி வீசி வாழ்தல் வேண்டும். சந்தோஷமாக வாழுங்கள். முன்னே பழைய இடத்துல பல செய்திகளை சொல்கிறார். நாகம் மன்ன பகார் மண்டலம் தமவே ஆயினும் தம்மொடு செல்லா வேற்றோர் ஆயினும் நோற்றோர்க்கு ஒழியும் ஏற்ற பார்ப்பார்க்கு ஈர்ங்கை நிறைய பூவும் பொன்னும் புனல்படச் சொரிந்து பாசிரை மகளிர் பொலம்கலம் ஏந்திய நாரறி தேரல் மாந்தி மகிழ்ச்சிறந்து. இது எல்லா இடத்துலையும் வருவாங்க. சந்தோஷமாயிருன்னு சொன்னால் தங்க பாத்திரத்திலே மதுவை ஊற்றி பெண்கள் கொடுக்க சாப்பிட்டு சந்தோஷமாயிரு. இது ஒரு முத்திர குத்தில் வாசலை அது. அப்படின்னா இது 3 உச்சகட்சமான மகிழ்ச்சியாக அல்லது ஒரு செல்வந்தருக்குரிய மகிழ்ச்சியாக அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்க வேண்டும். அந்தணர்களுக்கு கொடுங்கள், இரவலர்களுக்கு கொடுங்கள். இது வாழ்க்கை நெறிமுறை, நீங்கள் செய்ய வேண்டிய தர்மம். இப்படி நீங்கள் எல்லா நாளும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஒன்று புரிந்து அடங்கி எருபிறப்பாளர் முத்தி புரைய நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்தவரை யான் அறி அளவி இதுவே. எனக்கு தெரிஞ்சவரை சந்தோஷத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியுதுங்கிறா. இது ஒரு உச்சமான சந்தோஷமாக இருக்குது. இதில் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. ஔவையாருக்கா முடியாதது? யான் அறியளவின்னு ஔவையார் சொல்கிற அளவுக்கு ஒரு திகைப்பான மனோநிலை அந்த இடத்துல அவளுக்கு வந்திருக்கிறது. வானத்து வயங்கி தோன்றும் மீனினும் பறந்து இயங்கு மாமழை உரையினும் உயர்ந்து மேன் தோன்றி பொலிகனும் நாளே. புது ஒரு வாழ்த்து சொன்னார். அதாவது ஒருத்த பகுரியாற்று மணலை காட்டிலும் வாழ்கன்னா அது ஒன்றா என்ன சொன்னான். இன்னொருத்தன் ரொம்ப நைஸ் மணலாக பார்த்து திருச்செந்தூரில் இருக்கிற மணல் மேடுகளெல்லாம் எடுத்து வச்சு அதில் இருக்கிற அத்தனை மணல் போலன்னார். ஔவையார் சொன்னார், நிச்சயமாக கணக்கெடுப்புக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க. மழை காலத்தில் மழை பெய்யுதில்ல, அதில் எத்தனை துளி மழை பெஞ்சதுன்னு ஒரு கணக்கெடுத்தால் அத்தனை நாள் நீங்கள் வாழுங்க. இது எவன் போய் உட்காந்து கணக்கெடு. அதாவது மணலை எடுத்து அப்படி தனியாக வைக்கிறதுக்கு முடியும். இந்த துளியை ஒவ்வொரு துளியை எப்படி எடுக்கிறது? துளிங்கிறது எவ்வளோ இருக்கணுங்கிறதுக்கு கணக்கில்லை. ஒரு முதமஞ்சிய உள மகிழ்ச்சியில் சொல்லுகின்ற செய்தி அது. அதாவது யுக யுகமாக உங்கள் புகழ் வாழ வேண்டும் என்பது தான் அதனுடையது. வாழ்க்கை என்பது அவர்கள் சரீரத்தோடு நீங்கள் வாழ்வது என்பது சொல்ல, சாகாமல் வாழ்வது என்பதை அவங்க சொல்லலை. உங்களுடைய புகழ் வாங்கணும். அப்படி பார்த்தால்தான் அவர்கள் வாக்கு பலித்ததுன்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இளவரண்டிகை பள்ளி துஞ்சிய நன்மாரன் குட்டையான் நெட்டையான் நமக்கு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு நமக்கு தெரியாது, பல்லு நீளமாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இளவந்தை பள்ளி துஞ்சிய நன்மாரன்னா ஏதோ ஒரு பெரிய அரசன், பெமிப்புக்குரியவன் என்று நாம் இன்றைக்கு நாம் நினைப்பதற்கு காரணம் அந்த புகழ் வாழ்கிறது, சாகாது. எத்துடம்பு வாய்வன போல் மாயா புகழ் கொண்டு மற்ற இவர் செய்யும் உடம்பு. புலவர்கள் செய்கின்ற உடம்பு இருக்க, இவங்க செஞ்ச உடம்பு இது வாழும், கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழும். எனவே அவர்கள் புகழ் வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகிற வார்த்தைகளில் நிச்சயமாக நடந்த வார்த்தைகள் என்பதை மட்டும் சொல்லி, அடுத்தது மூலங்கிழார் அவரை பற்றி ஐயூர் மூலங்கிழார் காணப்பேரையில் கடந்த உக்கரப்பெருவழுதியை சொல்லுகிறார். அரசன் காணப்பேரையில் கடந்த வரலாற்றை அந்த பாட்டில் சொல்கிறார். இப்படி ரொம்ப சில இடங்களில் தான் அந்த ஒரு போர், தலையாலங்காரத்து செரு என்ற போர் எப்படி முழுமையாக தெரிஞ்சதோ அப்புறம் வரலாறு சொல்ல வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைய செய்தி எல்லாருக்கும் தெரியுமே, அன்றைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அதனால் அதை பற்றி கவிதை இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாட்டில்ன்னு சொன்னால் நான் உட்காந்து கவிதை பாட மாட்டேன். ஏன்னா இதுதான் பேப்பரில் வந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. 10 வருஷம் கழிச்சு இது எல்லாருக்கும் மறந்து போகும் என்பதை நான் நினைக்க மாட்டேன். சில கவிஞர்கள் தான் அப்படி நினைப்பாங்க. இதை கவிதையாக பதிவு பண்ணோம்னா கவிதை நிற்கும், இந்த செய்தித்தாள் நிற்காது. அன்று பேசிக்கொண்டார்கள் என்பதனாலே பல செய்திகளை நாடறிஞ்ச செய்தானே என்று விட்டுவிட்டார்கள். சில பேர் மட்டும்தான் ஒரு தீர்க்கதரிசன சிந்தனையோடு அதை பதிவு செய்தார்கள். அதில் அந்த காணப்பெயர் எயில் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறான். எயில்னால் வெறும் மதில் மட்டும் அல்லப்பா, காடரன் நீரரண் உள்ளது. அது பெரிய அகழியை சுற்றி வச்சுருவான் மதிலுக்கு பதில். அதில் பயங்கர முதலைகளை வளர்ப்பான். அதில் குதித்து நீந்தி வர முடியாது, முதல்ல தின்னுடும். அதுக்கு முன்னே அருமிளையின்னு பேர், காடு, காவற்காடு, பெரிய காடு. அந்த காடு எப்படி வளர்த்துருக்கான்னு சொன்னால், சூரிய வெளிச்சமே அது அந்த காட்டில் தரையில் படவே படாதான். அப்படின்னா எவ்வளோ நெருக்கமாக மேலே படர்ந்துருக்கு பாருங்கள். ஏதோ மேலேருந்து விமானத்துலேருந்து பார்த்தா ஏதோ ஒரு பச்சையான தரை போல் படுமே தவிர அது ஒரு காடுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கதிர் நுழைகல்லா மரம்பயில் கடி மிளை. அப்படிப்பட்ட காணப்பேரையில் அந்த காணப்பேரையிலை பற்றி என்ன விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நல்ல பழுக்க காய்ச்சிய இரும்பு இருக்குல்ல, அப்படியே தகன்னு சிவப்பாக இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணியை ஊற்றினவன் சொல்கிறான், ஆஹா நான் தண்ணி கங்கையிலேருந்து கொண்டு வந்த தண்ணி, அந்த தண்ணியை எனக்கு திருப்பி விடுன்னா என்ன ஆகும்? அது உசுறு ஒரு சத்தம் கேட்கும், தள்ளி உள்ளே போயிடும். அந்த தண்ணியை மீட்க முடியாது. அதை போல் அந்த காரப்பேரையில்குள்ளே போலவே இரும்பில் ஊற்றின தண்ணி தான், பழுக்க காய்ச்சி இரும்பில் ஊற்றின தண்ணியை போல் மீண்டு வர முடியாது. அவ்வளோ பயங்கரமானது. அற்புதமாக என இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தான். அவன் யாருன்னா வேங்கை மார்பன். இதை வச்சு தான் வேங்கை மார்பனுக்கு அது சொந்தமாக இருந்தது. வேங்கை மார்பனைத்தான் இவன் எதிர்த்து அதை வென்றான். அந்த வேங்கை மார்பனை வென்றவன் என்பதை தும்பை புலவர் பாடுதுறை முற்றிய கொற்றவேந்தே. தும்பை போர் பாடுகின்ற பாட்டை புலவர்கள் பாடும்படியாக செய்த அரசனே என்று சொல்லுவதனாலே அந்த வரலாறு கிடைக்கிறது. அடுத்தது பாண்டியன் அறிவுடை நம்பி. இந்த பேர் ரொம்ப பிரசித்தியானது. ஏன்னா படைப்பு பல படைத்து அந்த குழந்தை பாக்கியம் என்பது எவ்வளோ சிறப்பு என்பதை பாடின பாட்டு இந்த அரசனுடைய பாட்டு. இவனே கவிஞன். அப்போ இந்த கவிஞன்கிட்ட போய் பாடுகின்றவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக பாடணும். இங்கே பிழையாக பாடிட்டோம்னா எனக்கும் தெரியுமா. அதனால் ரொம்ப அற்புதமாக பிசிராந்தையார் பாடுகிறார். அவர் ஒரு பெரிய புலவர். பிசிராந்தையார் பாடுகிறார். ஏன்னா கோப்பெருஞ்சோழனோடு நட்பு கொண்டவர் இல்லையா. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு தான் அந்த காணாத நட்புக்கு பெரிய உதாரணம். என்ன நடந்ததுன்னு தெரியல, தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் செவி அறிவுருவில் சொல்கிறாரு. செவி அறிவுறுனா ரகசியமாக சொல்லுகின்ற அறவுரை. அரசனே, ஒரு யானை படுக்கிற நிலத்தில் நெல் விளைகிறது. அது பல யானைகளுக்கு உணவாகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும், இப்போ அந்த செய்திக்கு நான் வரல. ஒரு நிலத்தில் விளையிற நெல்லை அறுத்து காய வச்சு அரிசியாக்கி சமைச்சி சோற்று உருண்டையாக்கி யானைக்கு கொடுத்தால் ஒரு மா நிலம், அந்த ஒரு மா நிலத்தில் உள்ள விளைச்சல்லே செய்கின்ற சோறு பல நாள் யானைக்கு வைக்கலாம். சரிதானே? ஆமாம், சரிதான். அதை யானையே அந்த ஒரு மா நிலத்தில் இதுவான நிலம்தான், இதில் விளையிறதான் உனக்கு சமைக்கணும், இது ஏன் அறுக்க செய்ய இதெல்லாம் கஷ்டம், நீ பச்சையாக கூட சாப்பிடுவில்ல, சாப்பிட்டுக்க அப்படின்னு விட்டா என்ன ஆகும்னாரு. 100 சிறுவாயினும் தமித்து புக்கு உணினே வாய் புகுவதென்னும் கால் பெருது கெடுக்கும். அது வாயால் எடுத்து திங்கிறத விட கால், அது வேறு பட்ட கால், அது ஒரு நசுக்கிச்சின்னா அது எவ்வளோ நேரமும் போயிடும், வீணாயிடும். எனவே அறிவுடை வேந்தன் ஏன் இந்த வார்த்தையை போடுறாருன்னு சொன்னால்,
நுழைப்புலவேந்தன், பேரறிவாளன் அப்படிலாம் போடாமல் அறிவுடை வேந்தன்னா பேரை அறிவுடை நம்பி அவன் பேரையே வச்சு அமுக்கிறார் பாருங்க. ஒரு முறைப்படியான அணுகுமுறையோடு வரி வசூல் பண்ணினால் அது நாட்டுக்கு நல்லது, கோடி கோடியாக வளரும். அந்த அறிவு மெலிந்து போய் முரட்டுத்தனமாக வளர்ந்தால் யானை புகுந்த நிலம் போல வீணாகி போகும். அப்படின்னா அந்த வரியை கூடுதலாக்கி இருக்கிறான். அந்த கூடுதலாக்கின வரியை அல்லது கடுமையான முறையிலே வரி வசூல் பண்ணியிருக்கிறான், ஜப்தி பண்ணியிருக்கான், கடுமையான முறையிலே வரி வசூல் பண்ணியிருக்கிறான். இந்த புலவன் பாடினோடனே உடனடியாக நீக்கியிருப்பான் என்பது நிச்சயம். என்ன உதாரணம், அப்படி நெஞ்சை தொடுகின்ற, அப்படி கூட சொல்ல முடியாது, நெஞ்சை பிழிகின்ற ஒரு உதாரணமாக சொன்னார். தந்துமாறன் ஒருத்தர் அவ்வளோ பெரிய தெரிந்தவர் அல்ல, பொறுத்தளவுக்கு வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்தவர் அல்ல. பெருங்காஞ்சி என்ற துறையிலே அவரை சங்கவர்ணர் நாகரியார்னு ஒரு பாட்டு பாடினார். இந்த பெருங்காஞ்சிங்கிறது காஞ்சின்னாலே நிலையாமை, இளமை நிலைக்காது, யாக்கை நிலைக்காது, செல்வம் நிலைக்காது, ரொம்ப மூணையும் நிலைக்காதுன்னு சுருக்கமாக பாடின ஒரு அற்புதமான பாட்டு நீதிநெறி விளக்கத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு. நீரிற் குமிழ் இளமை நிறை செல்வம் நீரிற் சுருட்டு நெடுந்தெடுகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வடுத்தாதது எம்பிரான் மன்று. தண்ணீரிலே குமிழ் போன்றது இளமை. அதையே தண்ணீரை வச்சுட்டு அடுத்தவமே சொல்கிறாரு, நிறை செல்வம் நீரிற் சுருட்டு நெடுந்தலைகள். தண்ணியில் அலை வருது இல்லை, அவ்வளோதான் செல்வம், வரும் போயிடும். அதனால தான் செல்வம்னு பேர் வச்சாங்க. அது செல்வது தான் முதல்ல அதுக்கு வேலை. நீரில் எழுத்தாகும் யாக்கை, தண்ணீரில் எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னா ஒன்று 1000 ஆண்டு காலம் அப்படி இப்போ புந்தகட்டில் எழுதுகிறோம்ல, அது என்ன பத்திரமா இருக்குமா என்ன, எழுத போடும். அதாண்டா வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னு அர்த்தம். இதுதான் பெருங்காஞ்சி. நிலையாமை நேரடியாக சுட்டி காட்டுவது, நிலையாமைக்கான காரணங்களை சுட்டி காட்டுவது காஞ்சி. அந்த காஞ்சி செய்திகளை சொன்னால் உலகம் அழிவது, அனித்தியமானது என்பது புரியும். இந்த புரியறதுன்னா எல்லாருக்கும் தான் புரிஞ்சிருக்கு, நமக்கு கூட தான் தெரியுது. ஆனால் அதுக்காக தெரிஞ்சதுங்கிறதுக்காக என்ன பண்ணிவிட்டோம், என்னமோ சாஸ்வத மாட்டேன், நான் அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேங்கிறான். ஏண்டா நாளைக்கு இருப்பியான்னு தெரியாதுன்னு என்னமோ அடுத்த வருஷத்துக்கு சொல்கிறார். ஒரு வேறு என்னங்க பண்ணுறது, திட்டம் போடுறது முக்கியம் இல்லையா, திட்டமிடல் முக்கியம் இல்லையா, அந்த திட்டமிடல் எதுங்கிறான். சரி, ஒரு ஏகதேசமாக சொல்லணுமே தவிர அடுத்த வருஷம். அதனால தான் பழைய காலத்து ஆளுங்க பேசும்போது பொழைச்சி கிடந்தாம்பாங்க. பொழைச்ச கிடந்தால் அடுத்த தீபாவளிக்கு பார்த்துக்கலாம்பாங்க. இந்த பொழைச்சி கிடந்தாங்கிற வார்த்தை இருக்க, அப்போ தான் தன்னை உணர்தலும், உலகை உணர்தலும், விதியை உணர்தலும், ஊழை உணர்தலும், ஆண்டோர் வாக்கை உணர்தலும் அதில் இருக்குது. அது இல்லாமல் சில பேர் அப்படி தகுதத்தனமாக பேசிடுறோம். அந்த தந்துமாறன் இடத்துல சொல்கிற, பெரிது ஆறா சிறு சினத்தர் சிறு சொல்லால் பல கேள்வியர் நுண் உணர்வினால் பெருங்கொடையர் கரும் நினைவால் தின் தேரலர் கனி குய்யலால் கொழுந்துவையர் தாழு வந்து தழுவுமொழியர் பயன் உறுப்ப பலர் காற்றி ஏமமாக எண்ணிலம் ஆண்டோர் சிலரே பெருமை. இதுக்காக அந்த வரிசையாக படித்தேன். இப்போ இந்த வாழ்வாங்கு வாழ்தல்னு சொல்கிறாங்களே, அது என்ன? வெய்யத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருவள்ளுவர் சொல்கிறாரு. எல்லாரும் மணமக்கள் வாழ்வாங்கு வாழும்படி வாழ்த்துகிறேனுங்கிறான். இவன் வாழ்வாங்கு வாழ்தல்னு இவனுக்கே தெரியாத இவன் வாழ்த்துறான். அதான் வாழ்வாங்கு வாழ்தல் தான் இது. வாழ்வாங்கு வாழ வேண்டும்னா எல்லா கோணத்திலேயும் நிறைவு தரக்கூடிய வகையில் தன் குணங்களை அமைத்து கொள்ளுதல், இதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். முதல்ல நீ திருந்து, நீ சரியாக இரு, உலகம் உனக்கு சரியாக படும், உலகம் உனக்கு சரியாக இருக்கும்.
கோபம் வரணும் மனுஷனுக்கு. வெறும் இனிப்பே தின்னுட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் காரமும் தொட்டுக்கணும், கோபம் வரணும். சிறு சினத்தர் அப்படி இருக்கணும். நொழல் 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 பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சில சொல்லால் பல கேள்வியர். சில வார்த்தைகள் தான் பேசணும், பல செய்திகளை காதில் வாங்கிக்கணும். நுண் உணர்வினால் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீ அறிந்து கொடுக்கணுமே தவிர அவன் மொழிந்து கொடுக்கக்கூடாது. நீயா மனசில் ஆஹா இவனுக்கு என்னென்னலாம் செய்யலாம், நம்ம நாளைக்கு போனாலும் போயிடும். இதில் தான் நிலையாமே வருது. என்ன பண்ண போகிறோம்? ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தர் நல்ல செல்வந்தர் இருந்தபோது நான் அருகில் இருந்தேன். எனக்கு மனசில் பட்டுது. அந்த ஈயார் தேட்டையாகவே ஒரு வச்சுருந்தார். ஒரு வினாடி அவர் போனார்னு மருத்துவர் சொன்ன உடனே எனக்கு பட்ட ஒரே ஒரு செய்தி, இவ்வளவும் ஒரு செகண்டில் இழந்திருக்கிறான், ஒரு வினாடிக்குள்ளே இழந்திருக்கிறாரின். அந்த உயிர் போனதுன்னு எனக்கு படலை. அந்த செல்வத்தை என்னுடைய உறவை அவர் எடுத்துக்கொண்டார் ஒரு வினாடிக்குள். இவ்வளோதானே வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த வாழ்க்கைக்காக ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் முகத்தினாலும் குறிப்பினாலும் அவனுடைய கட்டமைப்பினாலும் நிலைமையை தெரியிட்டு இன்னளவுக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துடணும். அதான் நுண் உணர்வினால்னு போட்டார். அதுக்கு வார்த்தைகளால் கேட்டல்ல, உணர்வினாலேன்னு. கொடை எப்படி இருக்குன்னா பெருங்கொடையாக இருக்கணும்னு, அதான் இளநென்னும் அந்த கொடையாக இருக்கணும். கல்குடி, அது கல் குடிக்கிறத ஒரு ஒரு இன்ப நுகர்ச்சியாகவே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா பாட்டிலையும் வந்துடுது. சாப்பாடுன்னு சொன்னால் ரொம்ப ஒரு விசேஷமான செய்தியாக நீங்கள் ஒன்றும் பெரிய இல்லை. கனி குய்யால் கொழுந்துவையர்னு இருக்குது. இதுக்கு இல்லைன்னப்போ ஒரு எழுதுகிறாங்க. எனக்கு என்ன, பழத்தை தாளித்த துவையல். குய் அப்படின்னு சொன்னால் தாளிப்பு. குய்ப்புகையை கமழ, குய்ன்னு சத்தம் வருதான். அந்த சவுண்டுனாலேயே பேர் வச்சுருக்காங்க பாரு, குய்ல ஓசை. ஆனால் அது தாளிப்பு. கனிக்குவை என்பதுக்கு பழத்தை தாளிக்கிறது. அதாவது நான் நினைக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தக்காளி, இதுக்கு தக்காளியை அந்த போட்டு எண்ணெயில் போட்டு வதக்குவாங்கள்ல, அதுக்கு அதை போல் ஏதோ மற்ற படங்களை செய்வாங்க போல இருக்குன்னா, தக்காளி அந்த காலத்தில் இருந்தால் பாட்டில். அந்த துவையல் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வகையான நாள் உணவிலே ஒரு சிறப்பான உணவாக கருதப்பட்டது போல படுது. அது என்னமோ அந்த துவைங்கிறத அடிக்கடி சொல்கிறாங்க. தாழ் தழுவுமொழியர், தாழ்ச்சியாக பேசணும், அவனை தழுவிக்கொள்ளணும், எதிரியை தழுவிக்கொண்ட வார்த்தையாக இருக்கணும். பயன் உறுப்ப பலர் காட்சி, பலருக்கும் கொடுக்கணும், பயன்படாத கொடுத்துடக்கூடாது. இப்போ இது போல் ஒரு இதை ஒன்று கொடுத்து ஒரு கருவியை என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, எனக்கு என்ன பயன்படும்? எனக்கு அதை இயக்க தெரியாது. ஒரு பெரிய செல்வந்தன் திடீர்னு பசுபதி நீ ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கன்னா, எலி வச்சிக்கவே தெரியாதவன் ஹெலிகாப்டர் அது இயக்க, அதுக்கு எலியில் பேர் வந்ததுன்னு தான் கேட்பேனே தவிர, இதை விட பெருசாக ஒன்று கண்டுபிடிச்சா பூனைகாப்டர்னு பேர் வைப்பாங்களான்னு கேட்பேன். அவ்வளோதான் எல்லாம் முடிவு. இது எனக்கு இயக்கவும் தெரியாது, அதை இயக்கும் அளவுக்கு செல்வமும் எனக்கு இல்லை. அப்போ நான் என்னத்தை, அது பயன்படாத பொருள். பெரிதாக இருக்கலாம், பயன்படாது. அதுக்கு ஒப்ப பணமாக கொடுத்துருந்தான்னு ஐயோ இன்னும் ஹார்ட் அட்டாக்லேயே போயிடும், அது வேறு விஷயம். அதுவும் அளவு பார்க்கலாம். அதனால் பயன் உறுப்ப இன்றைக்கு அவன் தேவை என்ன, எந்த அளவு, அதை பார்த்து கொடுக்கணும். இப்படி வாழ்ந்தவர்கள், பாதுகாப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் சிலரே பெருமை. நீ சும்மா அரசர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படிலாம் ஒன்று ரீல் விடுறதுக்கு நான் தயார் இல்லை. சிலர் தான் நல்லவர்கள், சிலர் தான் வல்லவர்கள். மற்றவர்களெல்லாம் யாருன்னா கேள்வி நீ. பலரே தகை அகுது அறியாதோரே முட்டாள்கள்.
இதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ தின்னமா போனோமான்னு இருக்காங்க. இப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவ்வளவு தெரிஞ்சவன் என்ன சொல்கிறியே, நான் அகியாரே தந்துமாறன் பேசுகிறேன், நல்லபடியாக சொல்கிறேன்னு, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவன் முட்டாள்னு சொல்லிட்டேன், நான்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டேன். அவனுக்கு என்ன கேடு, எனக்கு என்ன உயர்வு வந்ததுன்னா? ஒன்றும் இல்லை, செல்வம் மண்ணில் இல்லாது. அவனுடைய பணம்லாம் நிலச்சிருக்காதுன்னு இல்லையே. செலவு பண்ணாதவன் பணம் நிலச்சி தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். இல்லை, அவனுக்கு ஆபத்துக்கு உதவாது, அவசரத்துக்கு உதவாது. அவன் செல்வந்தனாகவே மதிக்கப்பட மாட்டான். கொஞ்சமாக இருந்தாலும் இந்த தர்ம சிந்தனையோடு வாழ்கிறவன் இருக்கிறானே, அவனுடைய செல்வம் தான் செல்வமாக மதிக்கும். இந்த செல்வத்துக்கு 2 விளக்கம் முன்ன கூட ஒரு முறை சொல்லியிருக்க. ஒன்று, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. குரோர் சுவாமி பண்ணார். மனசில் இருக்கிற திருப்தி. சாப்பாடு போல். சாப்பாடு ஒரு எல்லை தாண்டினோடனே போதும்மா. ஆனால் நீங்கள் ₹1,00,000 ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு போதும்னு சொல்லுங்கள், இன்னமும் கொடுத்தீங்கம்மா, அப்போதைக்கு ரொம்ப நன்றின்னு வேணால் ஒரு வார்த்தையை சொல்லுவாள். லட்சம் கொடுத்தா கோடியை ஆசைப்படும், கோடியை கொடுத்தா பல கோடியை ஆசைப்படும், அப்புறம் திகார ஆசைப்படும். அங்கே வரைக்கும் போய் நிற்கும். அது ஒரு அளவில் நிற்காத விஷயம். அது உணவு போல் அப்படி திருப்தி. உன்னுடைய செல்வம் இருக்க, கொடுக்குறவன் செல்வம். ₹10 ₹20 இருந்தது, ₹10 அவனுக்கு கொடுத்துட்டேன். பாவம் ஏழை, அவனுக்கு தேவை, கொடுத்துட்டேன். மீறி ₹10. இந்த ₹10 கோடி போல் அவனுக்கு படும். ஏன்னா இந்த அளவுக்கு அவனுக்கு நான் உதவி செய்ததுனால. இதுதான் செல்வம், சிந்தையின் நிறைவு. இது தான் கொடுக்கும்னு. அடுத்தது இன்னொன்று, செல்வன் கடன் ஏற்றும் செல்வம் செல்வமே. அது ஒரு இது. கடவுளை வணங்குதல் என்பது தான் உயர்ந்த செல்வம். ஏன்னா அது மறுமைக்கு சேர்க்கிற செல்வம். இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் நிச்சமும் ஒழுக்கம் முட்டிலை. உன் குணங்களில் எனக்கு பிடிச்சது, எந்த சூழ்நிலையிலேயும் நீ ஒழுக்கத்திலிருந்து இறங்குவதில்லை. எல்லாருடைய யோக்கியமும் எப்போ தெரியும்னா, வாய்ப்பு இல்லாத பொழுது யோக்கியமாக தெரியும். வாய்ப்பு வந்தால் அவன் யோக்கியம் அவனுக்கு தான் தெரியும். சிகரெட்டு பிடிச்சா அது என்னுடைய கௌரவம் பாதிக்கும். நான் பிடிக்காமல் இருக்கேன். நல்ல நெஞ்சை தொட்டு பார்த்துட்டு, இல்லை அதை பிடிச்சாதான் எனக்கு கௌரவங்கிறாப்பில் இருந்ததுன்னா நான் அதை தான் செஞ்சிட்டு இருப்பேன். ஆக ஏதோ ஒரு சூழ்நிலை தான் ஒருத்தன் எனக்கு ஒழுக்கத்தை கொஞ்சம் திணிச்சிடுது. திணிக்கப்பட்ட ஒழுக்கமாக இல்லை, இயற்கையாக சரீரத்தோடு ஒட்டிய ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை போடுற, நிச்சயமும் ஒழுக்கை முட்டிலை. அதனால் பரிசில் நச்சுவன் கையில் இறப்பு ஓம்புமதி. இரவலர் கொடுத்து கொண்டே இரு. அதாவது இவங்களும் ஒரு இரவலராக இருப்பதனால் இரவலருக்கு கொடு என்று சொல்வது எனக்கு கொடுன்னு அர்த்தம் வச்சக்கூடாது. புகழுக்கு கொடுத்தல் என்பதுதான் அடிப்படை. அதை இவங்க சொல்லித்தான் ஆகணும். இவனும் வாங்குகிற ஆளாக இருந்தாலும் கூட சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன, சமைக்கிறவனும் சாப்பிடுவான் என்ற தத்துவப்படித்தான். சமைச்சே அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு இருக்க முடியாது, அவனுக்கும் சாப்பாடு வேணும். கடைசியில் ஒரு நிலையாமை சொல்கிறாரு. ஒரு எனக்கு அழுக வருது. உனக்கு கல் நட்டுருவாங்க. பொதுவாகவே மனுஷ வாழ்க்கை என்னன்னு சொன்னால், உயிர் போயிடும், கல் நட்டுருவாங்க, சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஒரு சின்ன சட்டியில் கல் வைப்பாங்க. இது ஒரு வீரனுக்கு செய்கிற வேலை. சின்ன இலையில் வல்சி என்பது அரிசியையும் குறிக்கும், சோத்தையும் குறிக்கும். கொட்டகைச்சி சோறும்பாங்க. சின்ன சட்டியில் ஒரு சோத்தை போட்டு அதுலேயே 2 பருப்பை போட்டு வெந்தது வேகாததை பார்க்காம அள்ளி வைப்பாங்க. அப்போ அந்த
பணம் சுடுகிறவன் அவசரப்படுத்துவான். எப்போ இந்த கிரியில் எவ்வளோ நேரம் சீக்கிரம் சுட்டுட்டு கிளம்புங்க. அம்மா இந்த புலையன் ஏவ புல்ல மறந்துண்டுங்கிறதுக்கு என்ன உறப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த சோத்தை அவன் தான் வைப்பானே. இல்லை, இது ஈமச்சடங்கு பண்ணும்போது அந்த கடைசியில் அந்த பிண்டச்சோறு ஒன்று இங்கே வாய்க்கரிசி வீட்டில் போட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு போனோன்னு அங்கே பிண்டச்சோறுன்னு ஒன்று செஞ்சு சின்ன சட்டியில் வச்சு அந்த பருப்புலாம் வச்சு அப்படியே ஒரு உருண்டியாக உருட்டி ஒரு இலையில் தேக்கலையில் வச்சு அப்படி பக்கத்தில் வைப்பாங்க. அப்போ இவன் எங்கே இருக்கான்னா, இவன் தான் போயிட்டானா, சரீரம் தானே இருக்குது. இவன் ஆவி தான் அதை தொட்டோம் திங்கும். ஆவி எங்கே உட்காந்துக்கிறது பெரிய அப்படி டைனிங் டேபிள் கொண்டாங்க, டின்னர் தயார் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நான் சொல்ல முடியும். அங்கே பக்கத்தில் புல்லில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அதை திருட வேண்டியது தான். புல் மேல் அமர்ந்துண்டு அடல்வாய் புக்க பின்பும். நீயே பார்க்குற உன் உடம்பு நெருப்பில் பிந்துட்டுருக்கு. இது தெரிஞ்சு வச்சிருந்தும் பலர் வாய்த்திறார். என் சரீரத்துக்கு, இந்த சரீரத்துக்கு இது நடக்கத்தான் போகுது. இந்த சரீரத்துக்கு நடக்க போகிற சத்தியமான விஷயங்களில் இதுதான் சர்வசத்தியமானது தெரியுது. இந்த மிச்சம் மீதி எரிஞ்சது எரியாததெல்லாம் பருந்து சாப்பிட போகுதுன்னு தெரியுது. ஆனால் இதுக்கு சென்ட்டு போடுறத நிறுத்தலையே, இதை அழகுபடுத்துறத நிறுத்தலையே. இதை விட என்னங்க ஒரு நிலையாமை சொல்ல முடியும்? அதனால் இந்த நிலையாமை சொன்ன இந்த செய்தியோடு அமங்கலமாக முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் பாண்டியர்களை பற்றி முத்தொள்ளாயிரத்தில் 57 பாடல்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக இன்ன பாண்டியன் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற இடங்கள் அல்ல, அது பொதுவாகவே பாண்டியனை சொல்லுகின்ற 57 பாடல்கள். இது வரைக்கும் கிடைத்திருக்கிற 109 பாட்டு தான் கிடைத்திருக்கு. முத்தொள்ளாயிரம்னா ஒவ்வொரு அரசனுக்கும் 900 பாட்டு, 9 27 2700 பாட்டு, அவ்வளோ இருக்கணும் நமக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது, நம்ம செஞ்ச தவ குறைவு 109 பாட்டு தான் இப்போ கிடைச்சிருக்கு. மணியான பாட்டு. முத்தொள்ளாயிரம்னா முத்து 900 வேணாம், ஒவ்வொரு பாட்டும் ஒரு முத்து. அது அவ்வளோ பாடல்கள். பார்படுவ செம்பன் பதிபடுவ முத்தமிழ் நூல். நான் பாண்டியனை பற்றி பேசுகிறேன். பாண்டிய நாட்டிலே தரையிலே போய் பாருங்கள், தங்கமாகத்தான் இருக்கும். ஒரு தடவை தங்க நகை போட்டோன்னு நேற்று போட்டுக்கிட்ட செயின் தூக்கி எறியும். இந்த தங்க நகையே 2 மணி நேரத்துக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த தங்க நகையை தூக்கி போட்டு தெருவில் இப்படி ஒரு செல்வம் அவங்களுக்கு. அந்த ஊர் பூராவும் என்ன இருக்குன்னா, எங்கே போனாலும் முத்தமிழ் நூல், 3 தமிழுக்குமான நூல்கள். யார் வீட்டில் இந்த பஞ்சமரப்பு புத்தகம் இருக்கா அப்படின்னு ஒரு வீட்டில் எட்டி பார்த்தோன்னா, ஐயோ ஒரு 2-3 இருக்குங்களே, நீங்களே ஒன்று வச்சிங்க. இல்லை நான் பார்த்துட்டு தரேன்னு கூட. இப்போ இது கன்னிமரா நூலகம் உண்டா, ஊவேசா நூலகம் உண்டா, ரோஜா முத்தையா உண்டா, அலைஞ்சி அங்கே போய் இல்லைன்னு தெரிஞ்சிக்கிட்டு வர்றோம். ஒரு அரிய நூலை பார்க்க முடியல, எங்கே இருக்குதுன்னு தெரியல, பரணமலை ஒளிஞ்சிருக்கு. அங்கே பதிபடுவ முத்தமிழ் நீர்படுவ வெண்செங்கும் நித்திலமும். குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, குட்டையில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் போய் பாருங்கள், வெண்மையான வலம்புரி செங்கு இருக்கும். சங்கை வச்சுட்டு என்னது ஊதுறதுக்கு, அது வேண்டாம் எனக்குன்னா. நித்திலமும் அதில் முத்தும் இருக்கும். ஒரு 10 சங்கை எடுத்து ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ஒரு 10 முத்து கிடைக்கும், பருமுத்தாவே கிடைக்கும். போகிற போக்கில் அது அடுத்த நாட்டுக்கு யாராவது வந்தான்னா வச்சுக்கிடான்னு கொடுக்கலாம். சாரல் மலைபடுவ யானை. அங்கே மதுரையில் இருக்கிற யானைமலை, அதனால தான் யானைமலைன்னு பேர். இதெல்லாம் பொய்யா சொல்ல இவங்க. பக்கத்தில் இருக்கிற மலை யானை படுத்தது போல் இருக்கிறதுனால யானைமலைம்பாங்க. எத்தனை மலை, திருமாருஞ்சோலை மலை, திருப்பரங்குன்றம் மலை, ஏன் பொய்யா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மலையிலையும் ஏகப்பட்ட யானைகள் உண்டா. என்ன நாட்டை பற்றி மட்டும் சொல்லிட்டு அரசனை பற்றி சொல்லிடுறேன். வயமாறன் கூர்வேல்
தலைப்படுவதார்வேந்தர் மார்பு. கையில் ஒரு வேல் வச்சுருக்காரு, அதை பற்றி ஒரு யாரும் சொல்லலையே என்னென்ன. அது ஒன்றும் இல்லைங்க, எதிரி அரசர்ல அங்கே தான் போகிறதுக்கு அதை ஆசைப்பட்டு இருக்குல்ல. தலைப்படுவார்னா முயற்சி செய்கிறதுன்னு அர்த்தம். எவனாவது எதிரி கிடைப்பாலாம். தலைப்படுனா தலைப்படுகின்ற தலையென்ற உறுப்பல்லைங்க அர்த்தம். தலைப்படுவ முயற்சிக்கல், நான் புறப்பட தலைப்பட்டுள்ளேன். அதுபோல் தார்வேந்தர் மார்பு கூர்வேல் தலைப்படுவார். அவன் மார்பு தான் அதுக்கு பிடிக்கும், அங்கே போய் குத்திட்டு வரும். அதுக்காக தான் அவன் கையில் வேல் இருக்கிறது. ஆக வீர சிறப்பு, செல்வ சிறப்பு, அறிவு சிறப்பு, அழகு சிறப்பு, இத்தனை சிறப்பு 4 பேரில் வச்சுருக்காரு. பார்படுவ செம்பொன் பதிபடுவ முத்தமிழ் நூல் நீர்படுவ வெண்சங்கும் நித்திலமும் சாரல் மலைபடுவ யானை வயமாறன் கூறுவேல் தலைப்படுவ தார்வேந்தர் மார்பு. இப்படியாக சங்க இலக்கியங்களிலே பாண்டியர் புகழ் பல்லாற்றானும் பெருகி மிக உயர்ந்ததாக வியப்படைக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.